முதல்ல இந்த ஆந்திரா கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆந்திர கத்திரிக்காய் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 2, வெங்காயம் 1, தக்காளி 1 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பூண்டு 6 முதல் 8 பற்கள் வரை, புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, காய்ந்த மிளகாய் 7 அல்லது 8, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 அல்லது 4 மேஜைக்கரண்டி. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல பெருசாக 2 கத்திரிக்காய் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால தான் எடுத்திருக்கேன். நல்ல ஓரளவு. இது வந்து நீங்கள் இந்த உஜாலா கத்திரிக்காய் அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க, பச்சை கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த சைஸ் இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் அளவுக்கு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு இது தீயை நிதானமாக குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா சுட்டுடலாம். இது ஆக்சுவலாக இந்த கறி அடுப்பில் பண்ணோம்னா பிரமாதமாக இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ நம்மளால் முடியறதில்லை. அதனால் இந்த மாதிரி ஏதோ சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த மேல் தோலெல்லாம் சுருங்கி லேசாக நிறம் மாறும் இல்லையா? அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சுட்டு எடுக்கணும். அதே மாதிரி ஒருவேளை இந்த கத்தி இந்த இதெல்லாம் கருதுன்னு சொல்லுவாங்க, கம்பி, வடை எடுக்கிற கம்பி, அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வலை கிடைக்கிது. அந்த வலை இருந்துச்சுனாலும் நீங்கள் மேலே போட்டு பரட்டி பரட்டி விட்டு நல்லா சுட்டு எடுக்கலாம். பட் நல்லா சுட்டு எடுத்துடணும். சுட்டு எடுக்காமல் நான் வேக வச்சு எடுத்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக வராதுங்க. சுட்டு எடுத்தால் தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தோல் மெதுவாக நிறம் மாறுது பாருங்கள். அது மாதிரி உள்ளே வெந்ததுக்கான அடையாளமாக லேசாக அந்த கசியுது பாருங்கள். இது வந்து நம்ம முதல்ல வந்து கத்தியை இன்சர்ட் பண்ணதில் அதனால் அந்த மாதிரி தெரியுது. இல்லைனாலும் நம்ம கத்தியை எந்த இடத்துல நுழைச்சிருக்கோமோ அந்த இடத்துல கசிய ஆரம்பிக்கும் லேசாக. ஸோ உள்ளே கொஞ்சம் வெந்து வருதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்போ இந்த மெதுவாக சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம தோலை நீக்கிட்டு இது அரைக்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ இதை கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த தோல் லேசாக சுருங்கி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து எடுக்க போகிற போது நம்ம வந்து அந்த தோல்லாம் இப்படி கருப்பு கருப்பாக இருக்குது, அதனால் கழுவிடுவோம்னா கழுவக்கூடாதுங்க. கழுவுனா நல்லா இருக்காது. மெதுவாக இதை ஆற விட்டுட்டு அந்த தோலை வழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக வேணால் ஒரு டவலை வச்சு தொடச்சிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். ஒன்று சுட்டாச்சு, நீ அடுத்தது சுட்டுடலாம் அதே மாதிரி. ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த கம்பி மாதிரி மெல்லிய கம்பி இருந்தால் மிளகாயுமே லேசாக சுருகிட்டு வரிசையாக சுருகிட்டு அதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நமக்கு அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம வந்து கடாயில் வறுத்துக்கலாம். பட் நல்லா வறுத்துடணும். நல்லா வறுத்தா தான் அந்த மிளகா நல்லா இருக்கும். அதில் பொதுவாக இந்த மாதிரி ஆந்திரா கத்திரிக்காய் பச்சடி நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி தான் ஆந்திரா பக்கம்லாம் டக்குன்னு வந்து உடனே ஏதாவது ஒரு பச்சடி மாதிரி பண்ணி அந்த சாதத்தில் கலந்து சாப்பிடுவாங்க. பட் எனக்குமே அந்த பழக்கம் உண்டு. எது இருந்தாலும் எனக்கு உடனே சாதத்தில் கலந்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். இதுவும் உப்பு காரம் புளிப்பாக இருந்ததுன்னா கேட்கவே வேணாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பொங்கலுக்கெல்லாம் தேங்காய் சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றோம். பட்டு அந்த ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை புலுசுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்றது. ஆனால் நான் வந்து அது பொங்கலுக்கு சாப்பிட்டுக்குவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் வந்து கொஞ்சம் திகட்டும் இல்லையா? அதாவது நெய்யெல்லாம் இருக்கிறதுனால அந்த நேரம் இந்த பச்சை புலுசு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த உமிழ்நீரும் சுரந்து அந்த பொங்கலுக்கும் அது சைட் டிஷ் ஆகி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். திகட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா சுட்டுடுவோம். இதோடு நம்ம இப்போ வெங்காயத்தையும் சுட போகிறோம். வெங்காயம் வந்து உள்பகுதி வரைக்கும் போய் சுட்டு எடுக்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சுட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவருக்காக தான்.
பச்சை வாசனையும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது பாருங்கள், இது பொரியுது, இது நல்லா மேலே அந்த கத்திரிக்காயோட தோல்லாம் சுருங்குது பாருங்கள். அவ்வளோதான், இதுவும் ஓரளவு நல்லா சுட்டாச்சு. அந்த உள்ளே இருக்கிற தண்ணி சத்து வெளியில் வந்து அப்படியே சலுங்குது. இப்போ இதையும் எடுத்துட போகிறேன். அடுத்து நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் சுட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதையும் எடுத்துடலாம். நான் பண்ணும்போது மிளகாயெல்லாம் நல்லா அந்த கருதில் சொருகிட்டு, அந்த கருதுன்னு சொல்கிற அந்த கம்பியில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா சுட்டு எடுத்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அடுத்தது பூண்டையும் அதே மாதிரியே நல்லா சொருகிட்டு சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறப்படியே அரைச்சோம். அவங்க ஆக்சுவலாக தெலுங்குக்காரங்க வீடு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் எப்போ போனீங்கன்னா ஏதாவது ஒரு பச்சடி கட்டாயம் இருக்கும். அது எதுவுமே இல்லைன்னா ஆவக்காய் பச்சடி இருக்கும், அதாவது ஊறுகாய், அதையாவது போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கோல்டன் மெமரிஸ், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஏதாவது போட்டால் டக்குன்னு உடனே ஒரு பச்சடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த சாதத்தோடு கலந்து சாப்பிட. சாதம் பொல அந்த உதிரி சாதத்துக்கும் அதுக்கும் கேட்கவே வேண்டாம். இப்போ இது நல்லா சுட்டுட்டு எடுத்துருவோம். இந்த வெங்காயத்தை நல்லா சுட்டு எடுத்துட்டு ஆற வச்சு சின்ன சின்னதாக அதை கட் பண்ணிடணும், பொடியாக கட் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட்டாக போட்டு ஒரு சுற்றி எடுப்போம் நம்ம, அதனால் பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப அரைச்சிடவும் கூடாது, அதே சமயம் இது ரொம்ப பெருசாகவும் நறுக்கிடக்கூடாது. இது ஓரளவு சுட்டாச்சு. இதையும் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேலே கருப்பாக இருக்குது பாருங்கள், இதுலேயும் அந்த கருப்பான பகுதியை மட்டும் லேசாக அப்படியே வந்து கத்தியால் சுரண்டி எடுத்துட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணிக்கிறோம். இது உடனே கட் பண்ண முடியாது, சூடாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். அந்த ஆறுனதுக்கப்புறமா இதை தோல்லாம் எடுத்துட்டு இது ஒன்று நறுக்கணும், அதையும் தனியாக வச்சுக்கணும். நம்ம இதுக்கு இடையில இந்த மிளகாலாம் வறுக்கணும் இல்லையா, அது எப்படி வறுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இதில் தீயை குறைச்சிட்டு மிளகா இல்லை காரசாரமாக வேணும் அப்படின்னா ஒரு 7-8 மிளகாய்க்கு போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம். காரம் கம்மியாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அவங்கவுங்க வீட்டு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாயை கம்மி பண்ணி கூட்டிக்கிங்க. ஆனால் மிளகா வறுபடும்போது ஒரே மாதிரி வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக ஆந்திரா பக்கம் வந்து பச்சை மிளகா நிறைய சேர்ப்பாங்க, பட் இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா கிடையாது. கைவிடாமல் வறுத்துருங்க. இது ஓரளவு வறுபட்டுருச்சு. இப்போ இதிலையே நம்ம இது எடுத்துட்டு இந்த கடாயிலேயே பூண்டை லேசாக ஒரு வதக்கி எடுத்துருவோம். மிளகா நல்லா வறுபட்டால் தான் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது, நல்லா வறுபட வச்சிடணும். இது ஒரு பக்கம் அப்படி தள்ளி வச்சுட்டு பூண்டை இதில் போட்டுடலாம். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க பூண்டை அவாய்ட் பண்ணிடலாம். சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, என்னை பார்க்குறவங்க எல்லாம் கேட்குற கேள்வியே இது. அதனால தான் நான் அதை முன்னாடியே சொல்லிடுறேன். சில டிஷ்ஷு வந்து பூண்டு இல்லாமல் பண்ண முடியாது, சிலதை பூண்டு தவிர்க்கலாம். இது பூண்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒதுக்கிடலாம், வேண்டாம். பூண்டு ரொம்ப வதக்க வேண்டாம், லேசாக ஒரு வதக்க அந்த ஒரு துளி பச்சை வாசனை போகிற ஸ்டேஜில் ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருவோம்.
அவ்வளோதான். பூண்டு லேசாக நிறம் மாறுது பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இதே கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுவே போதும். தக்காளி போட்டுடலாம். தக்காளியோட இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துடலாம். லேசாக தக்காளி வந்து ரொம்ப வதங்கி அப்படி குழஞ்செல்லாம் கூட போக வேண்டாம், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். லேசாக ஒரு வதக்கினா போதும். உப்பு போட்டுட்டோம் இதில், ஸோ தாராளமாக போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லியை அதிலே போட்டுடுவோம். போட்டு 2 பெரட்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை இதில் போட்டு வச்சுக்குவோம். இப்போ புளியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிட்டுருக்குது. இப்போ அரைக்கிறது எப்படின்னா, முதல்ல மிளகாயை போட்டுடணும். போட்டு நல்லா பொடி பண்ணிடணும். பொடி பண்ணதுக்கு அப்புறமா அதில் கத்திரிக்காய், அந்த சுட்டு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதையும் அதில் போட்டு புளியும் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 4-5 சுற்றிட்டு லாஸ்ட்டில் இந்த தக்காளி பூண்டு இதையும் சேர்த்து அதையும் நல்லா சுற்றிடணும். எடுக்க போகிற போது வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துடணும். இது எதுவுமே வந்து ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது, தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். இப்போ இந்த மிளகாயம் ஆற வச்சு அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் இப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்துகிட்டு நம்ம கொள்ளலை மேலோடு இருக்க தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா வெந்தும் இருக்குது பாருங்கள். வெங்காயமும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்க வராது, ஏன்னா அது வழுக்கும். ஆனால் ரொம்ப பொடியாக நறுக்க வராது, ஓரளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆந்திர கத்திரிக்காய் பச்சடிக்கு ஒரு சின்ன ரீகேப். கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் தனித்தனியே அடுப்பில் சுட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிடணும். கத்திரிக்காயை 2-3 துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு கடாயை காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு அதில் மிளகாயை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துடணும். அதே கடாயில் பூண்டை கொஞ்சம் வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு அதோட கூட கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி எடுத்துடணும். ஒரு மிக்சி பவுலில் வறுத்த மிளகாயை முதல்ல பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, ஊற வச்சுருக்க புளி, உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அரை அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வெங்காயத்தை சேர்த்து ஒரு அரை அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆந்திர கத்திரிக்காய் பச்சடி தயார். இப்போ நல்ல ஒரு ஆந்திர கத்திரிக்காய் பச்சடி ரெடியாக வச்சாச்சு. இது வந்து பார்க்கும்போதே நான் ஊருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு டெம்ப்டிங்கான ஒரு விஷயங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி சாதம், பழைய சாதம், இட்லி தோசைக்கு ஓகே. ஏன்னா இட்லி தோசை மாவு ஏற்கனவே புளிச்சிருக்கோம். இதுக்கும் வந்து நம்ம புளிப்பையும் சேர்த்து அதை பண்ணும்போது எனக்கு அதில் அவ்வளோ இது இல்லை. பட் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஆனால் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நினச்ச மாதிரி டக்குன்னு போட்டு பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அதுவும் உடம்பு முடியாதவங்க சில கொஞ்சம் நாளைக்கு வந்து ஜுரத்தில் சாப்பிடாம குழம்பு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த மிளகாயில் கொஞ்சம் குறைச்சிட்டு இதே மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்களேன். அவங்க நாக்குக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வின்டர் சீசனுக்கும் நல்லாயிருக்கும், இந்த பனிக்காலத்துக்கும் இது நல்லாயிருக்கும். அந்த சுடு சாதத்தை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.